என்ன சொல்ற பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பெரியாரை தொட்டவனை தமிழ்நாடு விட்டதில்லை என்பதற்கு உன்னுடைய அறிவு கெட்ட மூளைக்கு எட்டவே எட்டாது. இப்போது நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயே, இதுதான் உன்னுடைய கடைசி நிலைப்பாடாக இருக்கும். ஆரிய கடப்பாறையே, தமிழ்நாட்டு மக்கள் உன்னை வெட்டி சாய்த்திருக்கிறார்களே, இனிமேல் தமிழ்நாட்டினில் தலையெடுக்க முடியுமா? உன்னுடைய கண்ணும் உன்னுடைய பேச்சும் அதை காட்டிக் கொடுக்கிறது. இவ்வளவு பேசிய மகன்களுக்கு, இவ்வளவு போராடிய பிள்ளைகளுக்கு இவ்வளவு உண்மை நேர்மையுமா? இவ்வளவு மாற்று அரசியல், தூய அரசியலை எடுத்து வைக்கிற பிள்ளைகளுக்கு கேரளத்தின் அச்சு விதையே, தமிழகத்திலே வந்து நீ தூய அரசியல் நடத்தினாயா? நீ நடத்தியதெல்லாம் திரள் நிதிக்காக வேண்டிய அல்லவா நீ அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறாய். இதை தமிழக மக்கள் அறியாமல் இருக்கிறார்களா? 10 லட்சத்தை வாக்கை போட்டு இந்த விழுக்காடு கொடுத்துட கூடாதா அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கு, அவ்வளவுதான். ஆனாலும் பெரியாரை தொட்டவனே இப்போது வருத்தப்படுகிறாயா? உனக்கு வருத்தம் இருக்கிறதா? வாழ்நாள் முழுவதும் நீ வருத்தப்பட்டு நீ வருந்த போகிறாய். பெரியாரை தொட்டவன் தமிழகத்திலே மீண்டதில்லை என்ற வரலாறை படைக்கப் போகிறாய். மக்களின் குரலாக, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் குரலாக நாம உள்ள பேசி இருந்திருக்கலாம். கேரளத்தின் அச்சு விதையே, ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்காக என்று சொல்லுகிறாயே, தமிழ் சமுதாயத்தை வாழ வைப்பதற்காக வேண்டிய எத்தனையோ பேரறிஞர்கள் இருக்கிறார்கள். நீ கேரளத்திலே போய் உன் வேலையை காட்டு. நானே எதிர்பார்த்தேன், நான் வென்றுவேன், 5-6 பேர் நம்ம உள்ள போயிடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். தம்பி, இதை சொல்வதற்கு உனக்கு வெட்கமாக இல்லை? தமிழ்நாட்டு சட்டமன்றத்திற்குள் 5-6 பேர் போவீர்களா? உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அது நடக்கப் போக காரியம் அல்ல. உன்னுடைய நிலைப்பாடு எப்போது பெரியாரை தொட்டையோ அதோடு அழிந்து விட்டது என்பது. எப்போது பெரியாரை வீழ்த்துவேன் என்று சொன்னாயோ அப்போதே உன்னை தமிழக மக்கள் வீழ்த்தி விட்டு